கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனம மகிமையும் உண்டாகும். இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு தந்தருடைய நல்ல இந்த கிருபைகளுக்காக, இந்த வாய்ப்புக்காக நாம் அவர் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வருகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற நம்மோடு கூட பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் பல விதமான தேவ பிள்ளைகள் மூலமாக நம்மோடு கூட இடைபடுகிறார். கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்திற்காக, பக்தி விருத்திக்காக என்பதை புரிந்து கொண்டு நாம் அதில் வளர கர்த்தர் உதவிசுவாராக. கடந்த ஒரு 2 மாதங்களாக இந்த வாலிபர் கூட்டத்துல நாங்கள் வந்து பாடல் பிறந்த கதை அப்படின்ட்டு ஒரு பாடல், அது எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு ஒரு பாடலை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு அதற்கான ஆயத்தங்களை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதை பத்தி அப்போ ஒரு பாடல் அடிக்கடி நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் இருக்கிற ஒரு பாட்டு. அந்த பாடல் உருவான விதத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப அற்புதகரமான ஒரு சாட்சியா இருந்துச்சு. பொதுவாக இன்னைக்கு நிறைய பாடல்கள் வந்து வித்தியாசமா பாடுகிற பாடகர்கள் எழுப்பிட்டாங்க. நாமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடல்களுக்கு அடிக்ட் ஆன மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா அந்த பாடல்கள் ரொம்ப மேன்மையாய் பாடுவோம். ஆனா நம்ம இந்த கீதங்கள் இருக்கிறதான இந்த பாடல்கள் வந்து ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறத, ஒரு சாட்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, சாட்சிகளை படிக்கும் பொழுது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன் அப்படின்னா சில பாடல்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவர்கள் வந்து சார்ந்து அதை எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அனுபவத்தோடு கூடிய அந்த பாடல்களுக்கு நல்ல ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். இன்றைக்கு கூட நான் வந்து அதை சிந்திக்கும் பொழுது நம்ம அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், ஆனா அந்த பாடல்ல வந்து ஒரு தேவ ஊழியர்கள் தான், ஒரு ஊழியக்கார ஒரு தம்பதி தான். அவர் பேர் பீட்டர், அந்த ஊழியக்கார பேர் பீட்டர், அந்த அம்மா பேர் வந்து நிர்மலா. இருவர்களுக்கும் திருமணமாகி கேரளாவில் இருக்கிற திருவிழா என்கிற பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக போறாங்க. இது 90s அந்த ஏரியால நடக்கிற ஒரு சம்பவம். இதெல்லாம் 1930-40 நடக்கிற சம்பவம். ஊழியத்துக்காக அவங்க போன அந்த சமயத்துல பயங்கரமான பஞ்சம். அவங்களுக்கு வந்து ஊழியத்துல சப்போர்ட் பண்றதுக்கோ, ஊழியத்துல வந்து அவர்களை முன்னேற்றி கொண்டு போவதற்கு நிறைய பேர் இல்லை. அப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுவிசேஷ பணி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான சோர்வு. ஏன்னா பிள்ளைகளுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்ல பால் கொடுப்பதற்கு கூட அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப சோர்ந்து போய் அந்த மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன, நம்ம திருமணம் முடிச்சோம், பிள்ளைகள் பிறந்துச்சு, 2 பேரும் ஊழியத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு இவ்வளவு சோர்வுகளும் இவ்வளவு வறுமையோடு நம்ம இருக்கிறோமே, என்ன அப்படின்னு ரொம்ப சோர்வாக அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் 2 பேரும் பாடல் பாடக்கூடிய வரம் பெற்ற 2 பேரும் நல்ல பாடல் பாடுவாங்க, நல்ல பாடுகிற மனிதர்கள் தான். ஆனா ஊழியத்தின் பாது அவ்வளவு வறுமை இருந்ததுனால ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டு ஜெபம் பண்றதுல, வீட்டுல அவங்களா ஃபேமிலியா உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபம் பண்றதுக்காக வேத பகுதியை வாசிக்கிறது வழக்கம் அவங்களுக்கு. அப்ப ஒரு முறை சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தை அவங்க வாசித்திருக்கிறாங்க, ஃபுல்லா படிச்சிருக்கிறாங்க. இந்த 57ஆம் சங்கீதத்தை இவர்கள் படித்த பொழுது, படிச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த 57ஆம் சங்கீதத்துடைய தாக்கம், அதாவது அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவங்க எழுதி வச்சிருப்பார். அப்ப அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவரை வந்து பயங்கரமா பாதிக்குது. நம்மளை போல ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காயா முன்னாடி, நம்மளை போல ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பரிசுத்தவான், கர்த்தருக்காய் ஊழியம் செய்த, கர்த்தருக்காய் நின்ற ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குது அப்படிங்கறத அந்த 57ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 57ஆம் சங்கீதத்துல இருக்கிற சில வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ரொம்ப வந்து பாதிச்சுட்டே இருந்திருக்கு. அப்ப இரவு நேரம் உட்கார்ந்து அந்த சங்கீதத்துடைய தாக்கத்தினாலே ஒரு பெரிய ஒரு பாடல் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தையும் இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகளுடைய அதையும் வச்சு செய்யறாங்க, ஒரு பாடல் எழுதுகிறார். எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் பகலில வீட்டுக்குள்ள வச்சு அந்த பாட்டை அவர் பாடுறார். அவரே ராகம் எடுத்து அவரே பாடுகிறார். இந்த பாடலை அவர் பாடும் பொழுது அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட்மேன் போயிருக்கிறார்.
போனவர் அங்க நின்று முழு பாடலையும் கேட்டிருக்கிறார். முழு பாடல்களை கேட்டு முடிச்ச பிறகு இந்த பீட்டர் அவருக்கு ஒரு கடிதத்தை வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு கடிதம் வந்து வந்திருக்கு. இந்த கடிதத்தை பிரிச்சு உள்ள பாக்குறாரு. அவருடைய நண்பர் அரபு நாடுகள்ல வேலைக்கு போனவர், அவருடைய நண்பர் இவருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 10,000 ரூபாய் காசோலையை என்ன செஞ்சிருக்காருன்னா அனுப்பி வச்சிருக்கிறார். இதை பார்த்து அவருக்கு வந்து பயங்கரமான சாக்கி. நேற்று வரைக்கும் அந்த சோர்வுல இருந்தாங்க, கர்த்தர் வசனத்தின் மூலமாக ஆறுதல் படுத்துகிறாரு. ஒரு பாடலையும் கொடுக்கிறார், புது பாடலையும் கொடுக்கிறார். இந்த பாடலை ரொம்ப அழகாவும் என்ன செஞ்சாரா, இரவு முழுவதும் மெட்டமைத்து அந்த பாடலை எழுதி அவரை பாடிட்டு இருக்கிறார். பகல் இந்த பாடல் முழுவதும் கேட்ட போஸ்ட்மேன் சொல்றாரு, ஐயா அந்த பீட்டர் தான் நீங்க தானே அப்படின்னு கேட்டு, ஆமா பாடல் ரொம்ப நல்லா இருக்குது, ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதை கொடுத்து அந்த காசோலை பார்த்தபடி ஒரு பயங்கர மகிழ்ச்சி அவரு. அதுல ஒரு 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 ஸ்டான்ஸ் வரும். நான் சொல்ற பாட்டு என்ன அப்படின்னா, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே அப்படிங்கிற பாட்டு. சரி பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வணிந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வணிந்திடுமே. அதுல 2வது ஸ்டான்ஸா அவருடைய வாழ்க்கை எழுதிப்பார். ஆழ்கடலில் அலைகளினால் அப்புறம் அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பர் நேசர் உண்டு என்ன செய்வேன் நானே சேர்ந்து விடுவேன் அவர் சமூகம். ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பர் நேசர் உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கைய அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஆழ்கடல்ல அலைகளை போல வாழ்க்கை போகலாம், ஆனாலும் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா கூட யாரு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ப்பா, நீ கவலைப்படாதீங்க. நாம் நினைப்பது போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அமையாது. நம்ம நினைப்பது போல நம்முடைய வாழ்க்கை படகு வந்து சரியாய் ஒருவேளை போகாம இருக்கலாம். சில நேரங்கள்ல வியாதிகள், சில நேரங்கள் பலவீனங்கள், சில நேரம் குறைவுகள், எப்படி பலவிதமான விஷயங்கள் நம்முடைய படகு போகலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஏன்னா கூட ஒருத்தர் இருக்கிறதுனால அவரோடு கூட பிரயாணப்படும் பொழுது அவர் பாதத்துல இருந்தா போதும் என்பதை ரொம்ப அற்புதகரமாய் அவர் பாடினார். இதை 1980களில் நமக்கு வந்து கிளிப்பர்ட் குமார் அப்படிங்கிறவர் தான் தமிழாக்கம் பண்ணார். அதுக்கப்புறம் நம்முடைய பாட புஸ்தகத்துல அந்த பாடல் இடம்பெற்றுச்சு. கிளிப்பர்ட் குமார் அப்படிங்கிறவர் தான் இது மலையாள பாடல், இதை தமிழாக்கம் பண்ணி நம்முடைய பாட புஸ்தகத்துல கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப போன 2 மாசமா பசங்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வச்சிருக்கான்னு தெரியல, ஒரு 2 பாட்டோடைய வரலாறு சொன்னேன். அதே மாதிரி அது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி சில பாடல்கள் தான் ஏன் இந்த புஸ்தகத்துல நம்ம நினைப்ப புரியாத பாட்டா இருக்குது, ரொம்ப இதா இருக்குன்னு யோசிப்போம் நம்ம. ஆனா இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு ஆத்மார்த்தமாக ஜீவன் உள்ள ஒரு அற்புதமான பாடல்கள் தான் நாம் பாடுகிற இந்த பாடல்கள். அதனாலதான் நம்ம அடிக்கடி இந்த பாட்டு புஸ்தகம் விட்டுறக்கூடாது. இந்த இருக்கிற பாடல்களை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. புதுசா வரலாம், அதனுடைய மனசை மயக்கும், ஆனா நம்முடைய மனதை தாக்காது, நம்முடைய மனதுக்கு ஆறுதல் கொடுக்காது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படாத பல பாடல்கள் இன்றைக்கு வந்துருச்சு. ஆனா இப்படிப்பட்ட பாடல்கள் உண்மையிலேயே நம்மை சரியான ஒரு பாதையில நம்மளை சரியாய் கொண்டு போகும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இதை இன்றைக்கு ஆக்சுவலி அங்க யூத்ல சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனாலும் இங்கே நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும் நான் சொல்லுகிறேன். ஓகே, சரி. இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நம்ம படிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய அவருடைய ஊழிய பணியிலே ஒரு 12 சீசர்கள் கூடவே இருந்தாங்க. இந்த 12 சீசர்கள் பேரு சொல்லுங்க அப்படின்னா நீங்க கடகடன்னு சொல்லிடுவீங்க, தெரியும். நீங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவீங்க. 12 சீசர்கள் பேரையும் ஒண்ணு விடாம கரெக்டா சொல்லிடுவீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? நீங்க சிரிக்கிறத பார்த்தா என்ன பண்ணுறது, எங்களுக்கு அவ்வளவு நம்பிடுறாங்கன்னு கேட்கீங்களா? தெரியும். அட்லீஸ்ட் இங்கிட்ட 4 கூட சொன்னா கூட சொல்லி முடிச்சிருவீங்க.
12 சீசர்கள் இயேசுவோடு கூட ஊழியத்துல இருந்தாங்க, உண்மைதான். அந்த 12 சீசர்களையும் தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழிய பணிக்காக அவரோடு கூட இருந்து அவரை போல ஊழியத்திலையும் அவரை போல பண்புகளையும் அவரை போல காரியங்களை செய்வதற்காகத்தான் அவரை அழைத்து கூட வச்சிருந்தார். ஆனா அப்படி 12 பேர் கூட இருந்தாலும் கூட 12 பேருக்குள்ளையும் பாருங்க குறைவுகள் இருந்துதான். சில நேரங்கள்ல அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ள முடியல, அவரை போல வாழ முடியல, அவருடைய குணாதிசயங்கள் பல நேரங்கள்ல அவர்களுக்கு வரவில்லை, உண்மைதான். அந்த 12 பேரை பற்றி படிப்பது மிக நல்லது. ஆனால் இன்றைக்கு அந்த 12 பேரிலே ஒரு மனுஷனுடைய முடிவு, அதாவது சில மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ஒருவேளை கொஞ்சம் அற்பமா ஆரம்பிச்சு முடிவு நல்ல நிலைமையில முடிஞ்சு சில மனுஷங்களுக்கெல்லாம், சில சீசர்களுக்கெல்லாம். இந்த 12 சீசர்கள் ஒரு 11 சீசருடைய வாழ்க்கை ஆரம்பம் ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. தேவனை புரிந்து கொள்ளாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா முடிவு நீங்க பாத்தீங்கன்னா அற்புதகரமான, தேவனுக்காக தன் ஜீவனையே கொடுத்து அவங்க மரிச்சு போனாங்க. தேவனுக்காக ரத்த சாட்சியா இவங்க மரித்தார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி மரித்தவராய் இருந்தாங்க. ஆனால் இந்த 12 பேர்ல ஒரு மனிதன் அவனுடைய ஆரம்பம் ஒருவேளை கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துல பயன்படுத்தப்பட்டாலும் அவனுடைய முடிவு நீங்க பாத்தீங்கன்னா நாண்டு கொண்டு தற்கொலை செய்து சொத்து போனான். அவன் யாரு? யூதாஸ். முடிவு சரியில்லை. இன்றைக்கு இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து சில விஷயங்களை நம்ம படிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக யூதாஸை பற்றி படிப்பதற்கு ஒண்ணும் கிடையாது, ஏன்னா அவன்கிட்ட இருந்து நம்ம அறிந்து கொள்ள ஒண்ணு கிடையாது. சில மனிதர்கள் எப்படி வாழலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க, சில மனிதர்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில இருப்போம் என்றால் அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கிறார். பாருங்க, இந்த யூதாஸ் குறித்து சில நல்ல அம்சங்கள், சில நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 சொல்லலாம், உண்மைதான். ஏன்னா அவனை டோட்டலாவே ரொம்ப மோசமான சொல்ல முடியாது. அவருடைய முடிவு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இவனிடத்துல காணப்பட்ட சில நல்ல குணாதிசயங்கள், நல்ல அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று கிறிஸ்தவ கிரியைகள் அவன்கிட்ட இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த சீசர்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு புரிந்திருந்தவர்கள் செய்த அத்தனை கிரியைகளையும் அவன் செஞ்சான். சீசர்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை இவன் செய்தான். 2 பேரா அனுப்பி வைக்கிறாரு, ஊழியத்துக்கு போங்கப்பா, விசுவாசத்தை துரத்துங்கப்பா, போய் சுவிசேஷ பிரசங்கம் சொல்லும் போது அந்த 2 பேரை அனுப்பினவர்கள் யாரும் போனது? யார் போனது? யூதாஸ். அவனும் போறான், அவனும் ஊழியம் பண்றான், அவன் எல்லாம் செய்தான். கிறிஸ்தவ கிரியைகள் அவரிடத்துல காணப்பட்டது, உண்மைதான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலங்கள் இருந்து அவருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வேதத்தை, தேவனுடைய வசனத்தை முறையாக கற்றுக்கொண்டவன் இவன். ஏன்னா என்னெல்லாம் போதிக்கிறாரோ எல்லாவற்றையும் அவனு கேட்டான். ஆனா உள்ள போச்சாங்கிறது இல்ல, ஆனா வசனத்தை கேட்ட மனுஷன். ஒன்று கிரியைகள் இருந்தது, இரண்டாவது என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை கற்றுக்கொள்வதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்து இயேசு கிறிஸ்துவோடு கூடவே 3 வருஷம் இருந்து வசனத்தை கற்றுக்கொண்டவர். மூன்றாவது, இவனுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும், இயேசு கிறிஸ்து போகும்பொழுது கூடவே இவங்க போவாங்க, சிசலும் போவாங்க. எல்லா இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் பெற்ற ஒரு மனுஷன், உயர்வான ஒரு மனுஷனாத்தான் கர்த்தரை வச்சிருந்தாங்க. அந்த சமுதாயத்திலும் அவன் வச்சிருந்தாங்க. கிரியை ஒரு பக்கம், வசனம் ஒரு பக்கம், மூன்றாவது மதிப்போடும் மரியாதையோடும் நடந்த ஒரு மனுஷன். நான்காவது, இயேசுவுக்காய் ஊழியமும் செய்தான். இது எல்லாமே இந்த யூதாசுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சில நல்ல அம்சங்கள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. கிறிஸ்தவ கிரியைகள், வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதுவும் கிடைத்து கற்றுக்கொள்ளவும் செய்தான். இன்னொரு பக்கம் அவனுக்கு எல்லா விதமான உயர்வுகள், எல்லா விதமான அந்த மதிப்பையும் அங்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக, இயேசுவுக்காக ஊழியம் செய்த மனிதனாகவும் இருந்தான். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்பட்டு பாருங்க, ஊழியம் செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, சந்தர்ப்பம் கிடைக்குது. வசனத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா கிரியைகள், கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இது எல்லாம் இருந்தும் இந்த யூதாசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இன்றைக்கு நம்ம மிக விரைவாக சீக்கிரமாக இந்த காரணங்களை கண்டறிய போகிறோம். மிக சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா அது இந்த மனிதனை குறித்து இந்த காரணங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது சில நேரங்களில் நாமும் கூட ஒருவேளை இதே போல வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம்,
ஒருவேளை கிறிஸ்தவ கிரியைகள் நம்மிடத்துல இருக்கலாம். ஒருவேளை சமுதாயத்தை என்னை ஒரு ஊழியனாக, நல்ல ஒரு விசுவாசியாக, என்னை ஒரு இடத்துல எல்லாரும் என்னை மதிப்போடு மரியாதையோடு வைத்திருக்கலாம். ஒருவேளை இயேசுவுக்காக ஊழியத்தை மணிக்கணக்கா செய்யலாம். ஆனால் இது எல்லாம் இருந்தும் ஒருவன் வீழ முடியுமா? முடியும். ஒருவன் வீழ்ந்து போக முடியுமா? முடியும். இன்றைக்கு இந்த யூதாசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை மிக சுருக்கமாக சீக்கிரமாய் பார்த்து முடிக்க நான் விரும்புகிறேன். நம்பர் 1, யூதாசுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவோடு கூட ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலங்கள் இந்த யூதாஸ் காரியத்துக்கு பிரயாணப்பட்டாங்க, கூட தான் இருந்தான். பல நேரங்கள்ல இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இவனிடத்திலே பல எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காட்டி கொடுக்க இருக்கிறான், பிசாசா இருக்கிறான், இப்படி இவனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அவனை குறித்து வேதம் திட்டமாய் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கடி இவனுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இவன் எப்படியாவது அதை கேட்க வேண்டும், எப்படியாவது மனம் மாற வேண்டும், இந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை கண்டவன், இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கண்டவன், இயேசு கிறிஸ்துவோடு கூடவே நடந்த ஒரு மனிதன், அவனிடத்துடைய வீழ்ச்சிக்கு முதலாவது காரணம் எதுவாய் அமைந்தது என்று கேட்டால், முதலாவது யூதாஸ் தன்னை மாற்றிக்கொள்ள மறுத்தவனாய் இருந்தான். இது பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். இந்த யூதாசுடைய வாழ்க்கையில தன்னை மாற்றிக்கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் 3 வருஷம் கிடைச்சிச்சு. ஒரு நாள் இருந்தால் கிடையாது. 3.5 ஆண்டுகள் எத்தனையோ பாவிகள் மனம் திரும்புவதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். தன்னை விட கொடுமையான பாவியா இருக்கிறவனெல்லாம் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருகிறவன் காண்கிறான். இதே இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அநேகரை ரட்சித்த விதத்தையும் பார்த்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை புரிந்து கொண்டவர் ஒரு மனிதன். இதெல்லாம் கண்டும் கூட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்வதற்கு முதல் காரணம் என்னவென்று கேட்டால், அநேக முறை வார்த்தைகள் வந்தும் தன்னை மாற்றிக்கொள்ள என்ன பண்ணிட்டா தெரியுமா? பாருங்க, எத்தனையோ பேருக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், டக்குன்னு மாறிட்டாங்க. சில கிராமங்களுக்கு அவர் ஒரு முறை தான் போனார், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு பிரசங்கம், அவ்வளவுதான், ஒரு அற்புதம், அவ்வளவுதான். தன்னை அப்படியே டோட்டலா மாத்திக்கிட்டார். ஒரு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரே ஒரு சம்பவம் நடக்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுகிறார், இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிறார், அவ்வளவுதான், முடிஞ்சு. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இயேசுவை பின்பற்றி வந்தாவர். ஒரு மனிதர் கல்லறையிலே பல வருஷமா குடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு முறை அவனுக்கு வசனம் போச்சு, அவ்வளவுதான். தன்னை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய மரணம் வரைக்கும் இயேசுவை பின்பற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த யூதாசை போல வீழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்ப தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம இடத்துல அடிக்கடி பேசப்படும் பொழுதும், அடிக்கடி பிரசங்கப்படும் பொழுதும், அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட முடிவு கூட சில சலனங்களே வரலாம். கர்த்தருடைய வசனம் நம்மை அடிக்கடி அதான் பேசு. நம்முடைய சபைகளுக்கு எத்தனையோ ஊழியர்கள் வர்றாங்க, எத்தனையோ பேருக்கு நம்மளாம் பிரிவிலேஜ் பீப்புள். உண்மைதான். நான் போகிற மற்ற எந்த சபைகள் 7-8 சபைக்கு போறோம்ல, எந்த சபைகளையும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. லோக்கல்ல போற நாங்க மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. வருஷத்துல ஒரு முறை கன்வென்ஷன் வைப்பாங்க, அவ்வளவுதான். அந்த கன்வென்ஷன் 2 ஊழியர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண, அவ்வளவுதான். இதே போல வாரமான வெளியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க. வாரமெல்லாம் இப்படி வந்து செய்திகளை எல்லாம் கேட்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதகரமான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் இந்த போதனைகள் எல்லாமே கேட்பதற்காக அல்ல, அதை நடப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய மூலம் பேசுகிறார், அவ்வளவுதான். இந்த யூதாசுடைய வாழ்க்கையில அநேக வசனங்களை கேட்டது உண்மைதான். 3.5 ஆண்டுகள் அவருடைய போதனைகளை கேட்டது உண்மைதான். கேட்கிறதுனாலே ஒரு பிரயோஜனம் அல்ல, கேட்டதிலே என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணி அதை நடக்கிற பத்தி அது முக்கியம். தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கிறவர்களாலே இந்த பரிசுத்த நிலையை அடைய முடியாது. மாற்றிக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துல வரும்பொழுதே பரிசுத்தனாய் வருவது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இடத்துல வரும்பொழுதே 100% பரிசுத்தம் அப்படி கிடையாது.
ஆனா ஒரு முறை இயேசுவிடத்துல வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, நம்மளை பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம முக்கியம். இந்த வார்த்தை ஏம்புறத நம்ம கேட்கணும், இந்த வசனத்தை ஏம்புறத நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கேட்டால், வசனம் சொல்கிறது, ஒரு காலத்துல என் மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்தேன், உண்மைதான். ஆனா இன்னைக்கும் இந்த மாம்சத்திற்கும் மனதிற்கும் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனானவர் பேசும் பொழுதெல்லாம், கர்த்தருடைய வார்த்தை இடைபடும் பொழுதெல்லாம் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு சற்று நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போமே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமே. நம்ம எத்தனை பேர் பிரதர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்த பிரதர், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, என் பேச்சு மாறி இருக்கிறது, என் குணங்கள் மாறி இருக்கிறது, என் நடக்கைகள் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை என்னால புரிந்து கொள்ள முடிகிறதா? எனக்கு தெரியுதாங்க என் வாழ்க்கையில இந்த மாற்றத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு நம்மளால சொல்ல முடியுதா? ஒருவேளை நம்ம யூதாசை போலவே கூடவே இருக்கலாம், இயேசு கிறிஸ்து கூடயே நடக்கலாம், ஊழியத்தெல்லாம் செய்யலாம், விசுவாசத்தோடு ஒரு துரத்தலாம், பயங்கரமா கர்த்தருக்காய் வல்லமையா எழுப்பலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த யூதாசை போல இருந்து கொண்டு முடிவை இருந்துடக்கூடாது, முக்கியம். அதான் வெளிப்படுத்துற விசேஷத்திலே யோவான் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுதல் முக்கியம். ஜெயம் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில, இல்லைன்னா கஷ்டங்க. இந்த பூமியில நமக்கு இந்த மாம்சத்தோடும் இந்த மனதோடும் உலகத்தோடும் போராட்டம் உண்டு, உண்மைதான். ஆனா இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். முதலாவது வசனம், முதலாவது யூதாசை பற்றி படிக்கும் பொழுது இப்ப கூட சொல்ற, ஒருத்தன் பிசாசா இருக்காண்டா அப்படிங்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் நானா இவனு கேட்டுக்கிறான். ஆனா என்ன செய்ய தெரியுமா? மாறல. இன்னைக்கு நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் நம்மளை விட்டு போய்விட்டதா என்பதை கொஞ்சம் நம்ம பரிசோதிச்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நம்மளாம் நிற்க போகிறோம். நிற்பதற்கு தகுதியுடையவராய் நம்ம மாறணும்ல, அது முக்கியம். இப்ப முதலாவது யூதாசுடைய வாழ்க்கையிலே யூதாஸ் எப்படி வந்தானோ அப்படியே முடிவு வரைக்கும் இருந்தான். இன்னைக்கு நாமும் பல நேரங்கள்ல வந்த வண்ணமாக இருந்துடக்கூடாது. தேவ சமூகத்துல வரும் பொழுதெல்லாம், தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுதெல்லாம், பேசும் போதெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அது முக்கியம். மாற்றிக்கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் பல கொடுக்கிறார் கர்த்தர், நமக்கு பல நேரங்களில் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஆனா மாற்றிக்கொள்ள நமக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அதுதான் சக்சஸ் இருக்கு. நம்ம கேட்க அறிவிப்புகள்ல பக்தி விருத்தி அடையணும். இது எப்ப வரும்? ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை மாற்றிக்கொள்வது, அப்பதானே அது விருத்தி ஆகும். என் வாழ்க்கையில் இருக்கும் பிரதர், ஓகே, இந்த வார்த்தைகள், இந்த சம்பவங்கள், இந்த சூழ்நிலைகள் என்னை மாற்றமடைய செய்கிறது, ஓகே. அப்படி ஆவியாளர் என்னோடு பேசும் பொழுது, உணர்வை கொடுக்கும் பொழுது நான் மாறுகிறேன், அது முக்கியம். மாறுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கிறேன் முக்கியம்ல. இன்றைக்கு யூதாசுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவே விரும்ப, அப்படியே எப்படி வந்தானோ அப்படியே முடிவை பெற்றான். எப்படி இயேசுவிடத்துல வந்தானோ தான் விரும்பினதையெல்லாம் செய்து கொண்டே கடைசி வரைக்கும் இருந்தார். ஆகவே அவருடைய முடிவு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியா மாறியது. நம்பர் 2. இரண்டாவது, யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்கள் என்ன பண்றாலாம் துடைத்தால் அந்த வீடு முழுவதும் பாருங்க தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான சொல்ற வார்த்தை யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்று அவன் கேட்கிறான். பாருங்க, கீழே பின்னாடி வசனங்கள் பின்னாடி படிச்சு பாருங்க. இரண்டாவது, இந்த யூதாசுடைய வாழ்க்கையில கர்த்தர் கவனிச்சு வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிற இரண்டாவது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தன்னை மாற்றிக்கொள்ள மறுத்தது மாத்திரமல்ல, இரண்டாவது யூதாஸ் ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். ஒரு பாவியான ஸ்திரீங்க, இவ யாருங்கிறத பின்னாடி படிக்கிறோம். இயேசுவிடத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை பெறப்போறார். தேவன் அவளை அவ்வளவு நேசிக்கிறார். எவ்வளவு பாவியான ஸ்திரியா இருந்தாலும் கர்த்தருடைய அன்பு என்பது அது எல்லாருக்கும் உள்ளது, உண்மைதான். அது நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் கூட இயேசுவிடத்துல வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு அது எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கக்கூடிய அன்பு, அது எந்த டவுட்டும் கிடையாது.
வரணும், அவ்வளவுதான். இயேசு இடத்துல வந்தா போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வமாக அறிந்தோடு இடத்துல வந்தால் போதும். நான் செய்த பாவங்கள், நான் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அதை மன்னிக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாவியான ஸ்திரீ அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இவள் இப்படிப்பட்ட பாவிங்கிறது. அதான் வசனம் அவளுக்கு பேர் கூட கொடுக்கல. எப்படின்னா, பாவியான ஸ்திரீ அவளுக்கு அடையாளமே. அப்ப எவ்வளவு பாவம் பண்ணிருப்பா பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருப்பா பாருங்க. ஆனா அவ்வளவு பெரிய பாவியை இந்த தெய்வம் நீ தீட்டு போ சொல்லல. நீ எல்லாம் இவ்வளவு பெரிய பாவியா இருக்க, பக்கத்துல வராத சொல்லல. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வங்கள்லாம் சில ஜாதியினர், சில குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான் வர முடியும் பக்கத்துல. ஆனா இங்க ஒரு தெய்வம் இருக்கிறார். இவரிடத்திலே நாம் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், நீ எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த நிறமா இருந்தாலும், எப்படிப்பட்ட வயதா இருந்தாலும், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க வர முடியும்னா பேசுகிட்ட இங்க வந்தா ஒரு பாவியான ஸ்திரீ வந்தா, வேதம் சொல்லுது அவர் அவளை புறமே தள்ளவில்லை. அதான் வேதம் சொல்லுது. இயேசுடைய வார்த்தை அதுதானே, கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் செய்யுங்க, என்கிட்ட வாங்கன்னு தான் சொல்றாரு. யாரும் போங்கன்னு சொல்றது. வருத்தம் உண்டா, கவலை உண்டா, பாவம் உண்டா, பாவம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்க வாங்கன்னு இந்த கர்த்தர் எப்பயுமே அன்போடு அழைக்கிறார். அப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு ஸ்திரீ வருகிறார். கர்த்தர் அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனோட அன்பை பெற்றுக்கொண்டார், மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். இப்ப மன்னிக்கப்பட்ட ஸ்திரீயாக, பாவத்தையெல்லாம் போக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக சமுதாயம் எல்லாம் சொல்வது நீ பாவம் பண்ணிட்டு அப்படின்னு. ஆனா இயேசு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்படுச்சுப்பான்ட்டார். ஓகே, இந்த அன்பை ருசி பார்த்தாத என்ன செய்யறா அப்படின்னா, சீமோன்னு ஒருத்தன் வீடு, அங்க இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்காங்க, செய்தியை மட்டும் கேட்கிறான். என்ன பண்ணா தெரியுமா, ஓடி வந்துட்டான். தான் வாழ்க்கையில சேர்த்து வைத்திருந்தேன் ஏறக்குறைய 300 ராத்தல் தைலம், அவ்வளவு பரிமள தைலத்தை, நலமங்கும் தைலம், இது விலையேறப்பட்ட தைலம். இது இந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுட்ட ஊற்றிட்டான். ஃபுல்லா ஊற்றி தன் தலைமையில அதெல்லாம் செய்யறான். இதை பார்த்து கொண்டு யூதாஸ் சொல்றான், இதை யாரு கொடுக்கலாம், போய் 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 கீழே ஊத்திட்டு இருக்கியமா, யாரு கொடு, கருத்துல கொடுக்கலாம். இவளை பொறுத்தளவுல என் வாழ்க்கையவே நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன், இயேசு கிட்ட கொடுத்துட்டேன். இனி என்னுடைய எல்லாமே யாருக்குரியது என்றால் இயேசுடையது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய ஜீவியம் எல்லாமே என் தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்தவள் இவள். ஆனால் யூதாசோ தன்னுடைய வாழ்க்கையில் 2வது செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீழ்ச்சி காரணம் என்னவென்று கேட்டால், யூதாஸ் அனைத்தையும் அல்ல சிலவற்றையே இயேசு கொடுத்தான். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யூதாசுக்கும் இந்த ஸ்திரீக்கும் வித்தியாசம் அடையும். இந்த ஸ்திரீ என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவை பார்த்தது, எப்பயோ ஒரு முறை இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றவள், அவ்வளவுதான். இயேசுவிடத்திலிருந்து அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அவ்வளவுதான். அந்த அன்பிற்கு ஈடாக அவள் செய்தது தனக்குரிய எல்லாவற்றும் தேவன்கிட்ட கொடுக்கிறார், ஒப்பு கொடுத்தார். ஆனா இந்த மனுஷனும், இந்த யூதாசும், இதை நீ யாரு கொடுக்கலாம், போய் இவருக்கு போய் செலவழிக்கியே, இயேசுகிட்ட போய் கொடுக்கியே, இதை சொல்லுகிறான். சிலவற்றையே இவன் கொடுக்கிறான். நேரம் இருந்தா அவ்வளவு, சிலவற்றை மாத்திரம் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா இயேசுகிட்ட அவன் கொடுக்க விரும்பலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 2வது விஷயத்தை நமக்கு சற்று புரிஞ்சுக்கணும். பல நேரங்கள்ல நாம் எல்லாவற்றையும் இயேசுகிட்ட கொடுத்துட்டோமா, இல்ல சிலவற்றை மட்டும் கொடுத்துருக்கிறோம். நம்முடைய நேரம், எவ்வளவு நேரம் தேவனுக்காக செலவழிக்கிறோம், நம்முடைய பணம் எவ்வளவு காரியம் தேவனுக்காக செலவழிக்கிறோம், நம்முடைய எனர்ஜி, நமக்கு இருக்கிற பலன் எவ்வளவு காரியம் தேவனுக்காக செலவழிக்கிறோம், நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நாம் கொடுத்திருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நல்லா கவனிங்க, நம்ம இந்த உலகத்துல ஓடுற பாத்தீங்களா, எவ்வளவு காலம் ஓடிட்டே இருக்க போறோம், உண்மைதான். ஆனா இந்த ஓட்டத்திலே என் தேவனுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கிறோம், தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு பதிலாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் யூதாசோ இதை வேஸ்ட் நினைச்சான். எதுக்குப்பா தேவையில்லாம. இன்றைக்கு பல நேரங்கள்ல நாம் பல மணி நேரங்கள் நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு செலவழிக்கிறோம், உண்மைதான். ஆனா தேவனோடு செலவழிக்கிற நேரம் அது உன்னதம் நினைக்கிறோமா? எனக்கு இங்க தெரியும் நல்லா, இன்றைக்கு இருக்க நம்ம அநேக ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு நாளைக்கு ஜெபிக்காத விசுவாசியில் பல பேர் அமர்ந்திருக்கிறோம். எனக்கு தெரியும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணல ஒரு நாளைக்கு.
சில நேரங்கள் இந்த பைபிளே தொடாத விசுவாசிகள் இங்க உட்கார்ந்து எனக்கு தெரியும். டெய்லி பயங்கர பிஸி, பயங்கர வேலை, பயங்கர வேலை. எதுக்கே ஓடுற தெரியல, ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்னையா சம்பாதிக்க, ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். என்ன வச்சு கொண்டு போறேன், எனத்தையும் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க ஓடுறோம் தெரியாது, எதுக்காக ஓடுறோம் தெரியாது. ஆனா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா முடிவு நீங்க பாருங்க நன்றாக, நான் எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுக்க விரும்புற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்பயுமே ரொம்ப அன்பாய் வைத்துக் கொள்கிறார். இங்க பாருங்க, இந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் கொடுத்த, தனக்குரிய எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுக்க விரும்பினார். ஆனா இவன் நினைச்சா, இல்ல இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாமே, சேர்த்து கொள்ளலாமே, நமக்கு தேவைப்படுது தானே. பாருங்களேன், அதற்காக நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்காக நம்ம உழைக்க கூடாதுன்னு சொல்ல வரல, சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா நம் இந்த உலகத்திற்காக ஓடுகிறோமே, வேதம் சொல்கிறது, உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது என்ன செய்ய போறது இல்லை. எங்க ஒருத்தர் அரணாக்கை கூட எனக்கு சொந்தம் கிடையாது. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு, பாத்தீங்களா, நேரம் நம்மளும் அங்கே போறோம். ஒரு நாள் பரலோகமே என் சொந்தமேன்னு பாட்டை பாடி கொண்டு போய் என்ன செய்ய போறாங்க, அடக்கம் பண்ண போறாங்க. நாங்களாம் சேர்ந்து ஜோம் பண்ணி அடக்கம் பண்ண தான் போறோம். எல்லாரும் அதான் போறோம். ஒரு நாள் எல்லாரும் போகத்தான் போறோம். உண்மைதான். அங்க கிடக்கும் போது இப்ப நம்ம தான் கிடக்க போறோம். சரிப்பா ரசிக்கப்பட்டியே, சரிப்பா ஞானஸ்தானம் பற்றியே, என்ன கத்திருக்கா, எவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கிறோம் எவ்வளவு வரைக்கும். ஒரு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. சரி, இவ்வளவு காரியங்களுக்கு தேவனுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறோம் கர்த்தருக்காக என்று சொல்லும் பொழுது சொல்வதற்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. தேவ சமூகத்தை நிக்க போறோம், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், எங்க ரட்சித்தப்ப எனக்கு என்ன செஞ்சுன்னு அவருக்கு திரும்ப கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும் கேட்க. அதான் பவுல் ரொம்ப அற்புதமா சொன்னாரு, ஐயா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக உலகத்தை மேன்மையா எண்ணினேன், கிறிஸ்துவை குப்பையா எண்ணினேன். ஆனா இன்னைக்கு என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தேனோ, இன்னைக்கு உலகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் எப்படி எண்ணார், அவரு குப்பையாக எண்ணார். அவரு தெரியுங்க, இது குப்பை பிரதர். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மேன்மையானது. யூதாஸ் அதை மறந்தவனாய் போயிட்டான். அவன் சிலவற்றை மட்டும் கொடுத்தான், நேரம் கிடைக்கும் பொழுது, நேரம் இருந்தா அவ்வளவுதான். ஆனா தேவனுக்காக என்ன செய்தோம், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் அன்றைக்கு யூதாஸ்க்கு இல்லை. அவன் கொடுத்தவர்கள் என்ன செஞ்சாலும் இது வேஸ்ட் அப்படின்னா, அந்த ஸ்திரியை பார்த்து என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இரண்டாவது யூதாசை குறித்து, யூதாசை பற்றி பேசுற வார்த்தை என்னவென்றால், ஒன்று தன்னை மாற்றிக்கொள்ள மறுத்தான், இரண்டாவது சிலவற்றை மட்டும்தான் தேவனுக்காக கொடுக்க முயற்சித்தான் ஒழிய தன்னுடைய எல்லாவற்றையும் இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அப்படியே நிர்வாணமா நிக்கிறோம். அவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி எல்லாமே திறந்த வழியில இருக்கு, எல்லாமே தேவனுக்கு தெரியும். என்னுடைய அனுதின வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய மறைமுக வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய வெளிப்புறமான ஊழியத்தை பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக எதுவும் மறைவில்லை, எனக்கு தெரியும்ல. அப்ப நான் எப்பயுமே தேவப்பாடி பிளெக்சிபிளா இருந்துடணும்ல, ஓப்பனா இருந்துடணும். அவ்வளவுதான், இதான் ஆண்டவரே நானே, அவ்வளவுதான். அதான் சொல்றேன். ஏங்க எப்படினாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி நிக்க போறீங்க, எல்லாத்தையும் காட்டத்தானே போறீங்க. அவனவன் செய்த நன்மை யூதாஸ்கா தான் நடந்துச்சுங்க. அவனுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கிடைத்தும் மாறுவதற்கு மறுத்தான். இரண்டாவது, மற்ற எல்லா சீசர்களும் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தங்கள் ஜீவனையே கொடுக்கும் பொழுது இவன் நினைத்தான், இட் இஸ் வேஸ்ட், தேவையில்லை, சிலவற்றை மட்டும் கொடுக்க முயன்றான், எல்லாவற்றையும் இல்லை. மூன்றாவது, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், இதே சம்பவம் தான், இதே சம்பவம் அங்கே படிக்கிறோம் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இதே சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. மார்க் 14 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 3ஆம் வசனத்திலே அவர் பெத்தானியாவில் சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து பாருங்க, அதை உடைத்து பாருங்க, அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அப்பொழுது சிலர் என்ன பண்ணாங்களா, தங்களுக்குள்ள விசனம் அடைந்து பாருங்க, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. இதுல யார் ஒரு ஆளு, யூதாஸ். அதெல்லாம் படிச்சோம் யோவான்ல.
அவனு ஒரு ஆள். மூன்றாவது யூதாசுடைய வீழ்ச்சிக்கு எது காரணமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனையை, தேவனை ஆராதிப்பது வீண் என்று எண்ணினான். இவன் தன்னுடைய அன்பின் அடையாளமாக சிரசல ஊற்றி கர்த்தரை நமஸ்கரிக்கிறாங்க, தொழுது வணங்கிறார். அப்படின்னு வயசம் சொல்லு, வணங்குகிறார், கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆனா அங்க இருக்கிற ஜனங்களோடு கூட சேர்ந்து யூதாசும் சொல்லுகிறான், ஆராதனை வீணுப்பா, ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட், ஏன் இவ்வளவு காரியம் செய்யற நீ, ஆராதனை வீண் என்று நீன ஒரு மனுஷனாய் மாறி. இவன் ஜஸ்ட் அவன் பார்க்கிறான், பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறான், அவ்வளவுதான். இன்றைக்கு பல நேரங்கள்ல ஆராதனையை பார்க்க வருகிற விசுவாசிகள் அதிகம், ஆராதனை செய்ய வருகிற விசுவாசிகள் கம்மி. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தை, ஆராதனையை பார்க்க வருகிற விசுவாசிகள் அதிகம், உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக இருதயத்திலிருந்து ஆராதனை செய்ய வருகிறவர்கள் மிக மிக குறைவு. அதான் ஒரு முறை நம்ம கன்னியாகுமரி புஷ்பராஜ் பிரதர் வந்தபோது ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன, அற்புதமான, இன்னைக்கு மறக்கல. பல நேரங்கள்ல விசுவாசிகள்னா நமக்கு ஏற்றபடி ஒரு ஆராதனை செய்கிறோம், தேவன் விரும்புகிறபடி என்ன செய்யறதில்ல, நம்ம விருப்பப்படி ஆராதனை செய்கிறோம் ஒழிய தேவன் விரும்புகிறபடி என்ன செய்யறதில்ல, ஆராதனை செய்யறது. நான் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்திருக்கும் பொழுது நம்ம நான் யோசிக்கணும், ஆண்டவரே இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிறேனே, அது நான் விரும்புகிறபடி செய்தேனா இல்ல நீர் விரும்புகிறபடி செய்தேனா? இந்த கேள்வி உண்மையிலேயே ஒரு அற்புதகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே அது நல்ல ஒரு எப்படி சொல்ல, ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஓகே, இன்னைக்கு நம்ம ஆராதிச்சிட்டோம், வாரத்துல ஒரு வருஷத்துல ஏறக்குறைய 52 ஆராதனைகளை கலந்து கொள்கிறோம். 52 வாரங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஓகே இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா இந்த ஆராதனைகள் எல்லாமே என் விருப்பத்திற்காக செய்கிறேனா இல்ல கர்த்தர் விரும்புகிறபடி அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறேனா? முக்கியம் இல்லை. இப்ப நாம் செய்கிற எல்லாமே யாரை மகிமைப்படுத்த வேண்டும், யாருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும் என்றால் தேவன் ஒருவருடைய இருக்கும். இந்த ஸ்திரீ செஞ்சது உண்மைதான். அவ ஆத்மாத்தோடு இருதயத்தோடு உண்மையான மனசோடு கர்த்தரை தொழுது கொண்டான். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம். உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தருடைய இருதயத்தை கண்டான். ஆனா இன்னொரு பக்கம் எல்லாரும் முறுமுறுக்கதை பார்க்கிறார். அவர் சொன்னார், ஏப்பா ஆராதனை வீண் நினைக்கிறேன், ஆராதனை வேஸ்ட் நினைக்கிறேன். அவள் உண்மையான இருதயத்தோடு, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு, நல்ல ஒரு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் ஆராதிக்கிறாளே, இந்த ஆராதனை வீண் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மூன்றாவது நாம் வீழ்ந்து போவதற்கு எது காரணமாய் அமையணும் என்று கேட்டால், இந்த ஆராதனையை வீண் என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம். அதனால சொல்றேன், ஒருவேளை நம்ம ஆராதனைக்கு வருவோம் என்றால் ஃபுல்லா இருந்துருங்க. 9 மணிக்கு வருது, இங்கே ஆக்சுவலா 2 மணி நேரம் தான் நம்ம சபை இருக்கு. நாளைக்கு இருக்கிறதே ஷார்டஸ்ட் ஆராதனை நம்ம சச்சு தான். நம்ம சபைக்கெல்லாம் போனோம்னா 12 செய்தி முடிப்பேன். நான் செய்தி ஆரம்பித்து 10 மணிக்கு ஆரம்பிக்கும், அது வேற. சில சபைகளை என் டைம் கிடையாது. பருவக்குடி சபைகள், மல்லடிப்பட்டி சபை, முத்தாநதி சபைகள், ஐயாபுரம் சபைகள், ராஜமலை சபை, இதுக்கெல்லாம் என் டைம் கிடையாது. ஆரம்ப டைம் மட்டும்தான். ஆரம்பிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். முடிகிறது எங்க கையில தான் இருக்குது. மூடு நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிப்போம், இல்லைன்னா என்ன செய்வோம்னா சரி கொஞ்ச நேரம் அறுவையை போட்டு, அப்படி கிடையாது. நல்லா கவனிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா கவனிக்கிறாங்கப்பா, நாங்களும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துருவோம். முடிவு டைம் கிடையாது. ஆனா நமக்கு ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான், நல்லதுதான். ஆனா இதுல கூட பாருங்க, நம்ம ஆளுங்க இப்ப ஒண்ணுமில்ல, இப்ப 10:50 ஆச்சா, ஒரு 11 மணிக்கு மேல எடுத்தா 4 பேர் அப்படியே திரும்பவே நான் முடிச்சிருக்கேன். மேக்சிமம் நான் 11க்கு மேல போக மாட்டேன் எப்பயுமே. ஒருவேளை போனா கூட நம்ம ஆளுங்க என்ன அப்படின்னா அப்படியே திரும்ப ஆரம்பிச்சோம். அது கரெக்டா பெரிய பெரிய வாட்ச வச்சிட்டோம். நம்மளும் அதை பாக்குறதுக்கு வசதியா போச்சு. அது ஏன்னு இப்பதான் புரிஞ்சுது. ஏன்னா அதை பார்க்கும்போது ஊழியக்காரர் புரிஞ்சிடணும், எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, உன்னைய பார்க்கலடா நிறுத்தி கூடாங்கிறதுக்கு சிம்பாலிக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு போறது இல்லை. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல கர்த்தரை ஆராதிக்க வருவதே வாரத்துல எத்தனை நாள் தான்? ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் கூட ஒரு நாள் கிடையாது. எப்ப எவ்வளவு நேரம் தான்? அது 9 மணிக்கு தான் வரும். அந்த 9 மணி எவ்வளவு நேரம் தான் இருக்க போறோம்? நம்ம 11 மணிக்கு தான் இருக்க போறோம். அந்த 11 மணியை கூட சில பேர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிச்சிருவாங்க. சில நேரங்களில் வேலை இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாடு நினைச்சு போயிருது. எது வரைக்கும்? இந்த அப்ப ஆராதனை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஓட்டம் தான், அதோடு சரி அடுத்த வாரம் அந்த ஆளுகளை பார்க்க முடியும். சில நேரங்கள்ல நமக்கு கல்யாணம் அன்னைக்கு தான் வரும், அன்னைக்குத்தான் கருமாதி வரும், அன்னைக்குத்தான் எல்லாம் வரும். அதாவது நம்ம தலைமையிலேயே கல்யாணம் நடக்கிற மாதிரி நம்ம எங்க போவோம் தெரியுமா? இடையில ஓடிக்கணும். நீங்க போனாலும் போகலாட்டும் உங்களை யாரும் மதிக்க போறது, அது வேற. நீங்க போய் எதுக்கு போறோம்? செய்முறை செய்ய போறோம். நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா போறது பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல ஓடுறது. அது எதுக்கு போறோம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வராம இருந்ததால நான் அதே அடிக்கடி சொல்றேன், ஆராதனைக்கு வருவதா இருந்தால்
முழுமையாக இருந்தா வரணும், இதெல்லாம் வரக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்க வர்றதே வாரத்துல ஒரு நாள் தானே வருது. எத்தனை எவ்வளவு நேரம் நம்ம ஊருக்காக, உலகத்துக்காக, வேலைக்காக, குடும்பத்துக்காக ஓடுறோம். வர்றதே தேவனுக்காக ஒரு நாள், அதுவும் நம்ம 9 to 10 அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரத்தோடு போகிறோம் என்றால் என்ன பாருங்க. இந்த யூதாசு போல நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆராதனை எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? வேஸ்ட், இது போல அதை காணிக்க போட்டாச்சு, கர்த்தருக்கு அக்கௌண்ட் எடுத்துக்கிறாருன்னு பிரச்சனை இல்லை. அவருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா ஏதோ நம்ம போறதை பத்தி பெருசா நினைக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. யூதாஸ் அப்படிதான் நினைச்சான். கருத்து இதெல்லாம் வேஸ்ட், இது வேஸ்ட் ஆஃப் டைம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, கர்த்தரை ஆராதிப்பதை வீண் என்றோ, கர்த்தருடைய சபை கூடுகையை நாம் அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அது இந்த யூதாசுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமா அமைந்தது போல நாமும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, சபை கூடி வருதலை கொஞ்சமா விட்டுருவோம். நமக்கு பெருசா தெரியாது. இன்றைக்கு இந்த இரவு நேர கூட்டங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன், நிறைய ஆட்கள் வர்றதில்லை. அப்படி இடையில இருந்து நிறைய வெளியில தான் வர்றாங்க ஊழியக்காரங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள்லாம் ஆள் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்கிறது. வீட்டுல தான் உட்காந்துருக்கிறோம், சும்மா தான் உட்காந்துருக்கிறோம். வர முடியாது வீட்டுக்கு இங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுல என்ன நமக்கு குறை வந்துருச்சுன்னு தெரியல. வர முடியாதவங்க ஓகே, வயசானவங்க ஓகே, ஏதாவது ரொம்ப பழு இருக்கிறவங்க ஓகே, வீட்டுலதான் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு வாரத்துல செவ்வாய் வெள்ளி அவ்வளவுதான் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதானே. கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு என்ன குறைன்னு தெரியல. வீட்டுல உட்காந்துட்டு சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்கார்றதுக்கு கர்த்தரை ஆராதிப்பதுல நமக்கு ஒரு குறை இல்லைல்ல. அது என்ன குறை வந்துச்சு நமக்கு? இதை வேஸ்ட் நினைக்காது. சபை கூடி வருதல் ஒரு நாள் அது வேஸ்ட் ஆக போறது. தேவனுடைய சமூகத்தில் வருவது ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு விஷயத்துல இங்கே வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தேவன் அர்த்தம் இடத்துல விரும்புகிறார். ஆராதனை வீண் என்று யூதாசுடைய ஆவியுடையவங்க நினைப்பாங்க, அவ்வளவுதான். நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருவதற்கு நேரம் கிடைக்கும். நம்மளால வர முடியல அப்படின்னா நம்ம பல காரணங்களை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்துருக்கோம். அதெல்லாம் காரணம் சொல்வதற்கு தானே ஒழிய என்னால முடியும். அதான் என்னால இங்க இருந்து பஸ் ஏறி நிறைய இடங்களுக்கு போக முடியுது, விசேஷங்கள் போக முடியுது, காரியங்கள் செய்ய முடியுதுல. இன்னைக்கு நமக்கெல்லாம் இங்கதான் பக்கத்துலதான் ஆராதனை. நீங்க எத்தனையோ சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்க வருகிறாங்க. இந்த அரியலூர், கும்பகோணம் அந்த பகுதி, கரூர் மாவட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும், வருகிற ஜனங்கள்லாம் தூரம். ஏன்னா நிறைய பிரதம சபைகள் கிடையாது. இன்றைக்கு நமக்கு மிக அருகில சபைகள் இருக்கிறது. கூட்டங்களும் பார்த்தா ரொம்ப ஷார்ட் டைம் தான், ரொம்ப நேரம் கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதை வீண் என்று தயவுசெய்து நினைக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போது சபை கூடி வருவதில் ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு காரியம் கிடையாது. அதற்கு எதுவும் தடையா வைத்துக் கொள்ள கூடாது. நம்ம என்னைக்குமே வேத மதம் சொல்லுது, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிப்பதை வீண் என்று நினைச்சா அது முக்கியம். இன்னைக்கு யூதாசை போல நம்முடைய வாழ்க்கை என்ன வந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வரும்போதெல்லாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கு. சபை கூடுகை மிக அவசியம், சபைக்கு வருகை மிக அவசியம். தேவ பிள்ளைகளோடு இணைந்திருப்பது, கர்த்தருடைய சபையை மேம்படுத்துவது, அதுக்கு வளர்ச்சி நிலை கொண்டு வருவது ஒரு தனிப்பட்ட ஒருவராக முடியாது. கண்டிப்பா எல்லாரும் இணைந்து செய்யும் பொழுதுதான், இணைந்திருந்து அதை வளர்ச்சி நிலை கொண்டு போவது ஒவ்வொரு விசுவாசின் கருத்துல இருக்கு. அதைத்தான் சபையை இந்த சரீரத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமாக நம்ம இருந்து செயல்படும் போது இந்த சரீரம் வளர்ச்சி இல்லை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க யூதாசுடைய 3வது பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஆராதனையை வீணாக நினைத்தான், வீண் நினைச்சான். அதான் நிறைய ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படிங்கிறது. நிகழ்வு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, 9:20 முடிஞ்சிருச்சு. மற்றவங்க எல்லாம் ஏன் ஸ்தோத்திரம் செலுத்துன்னு தெரியல எனக்கு. கர்த்தர் நமக்கு செய்த நன்மை எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அப்ப மட்டும் ஆராதிக்கிறோம். ஏன் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துறது எனக்கு தெரியல. இன்னைக்கு மற்றவரோடு பேசுறேன், எவ்வளவு நேரம் பேசுறாங்க, வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல பேசுகிறோம், மற்ற நேரங்களில் சொல்லுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையை வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்வது என்ன குறைன்னு தெரியல. ரொம்ப கடினமா பேசுறோம். சரி பேசுவோம் என்னைக்காக. சரி, ஏனென்றால் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆராதனை என்று வரும் பொழுது அன்றைக்கு தாவீதுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கல. ஆலயத்துக்குள்ள அவனால போக முடியல. ஐயோ ஆண்டவரே, ஒரு தகவலான குருவிக்கு இடம் கிடைக்குது, அது கூட இந்த பீடத்துக்கு வந்து என்னால முடியலையேன்னு அனுமதிப்படுறாரு அந்த மனுஷன். வெளியில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆராதனை செய்வதற்கு, ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, வேதத்தை போதிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும்.
எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கூட நாம் அதை வீண் நினைச்சா தயவு செய்து கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்காக ஒரு மனிதன் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்காக கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் எப்பயுமே மகிமைப்படுகிறார். யுவதாஸ் நினைச்சாங்க, அது வீண் நினைச்சாங்க, வேஸ்ட் இல்லைங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் கர்த்தர் மிக அதிகமாய் கனப்படுத்துகிறார், மகிமைப்படுகிறார். நான்காவது ஒரு காட்டு முடிச்சரை சொல்லி நான்காவது மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22, மத்தேயு 26:22. அவரை நோக்கி நானோ கையிடுகிறோம். ஆகிலும் எந்த மனுஷனால் காட்டிக் கொடுக்கப்படுகிறானோ ஐயோ அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர், இந்த 22ஆம் வருஷத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா 2 வார்த்தைகள் நீங்க படிக்க முடியும். மற்ற சீசர்கள் இயேசுவை அழைத்ததும் யூதாஸ் இயேசுவை அழைத்ததுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். மற்ற சீசர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி அழைச்சாங்க, இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்து எப்படி அழைச்சார் பாருங்க. அதாவது சீசர்கள் எப்படி அழைச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே அழைச்சாங்க. ஆனா யூதாஸ் எப்படி அழைச்சான், ரபி. அதாவது இந்த மனிதன், இந்த யூதாஸ் காரியத்து மற்ற சீசர்கள் எல்லாமே இயேசுவை ஆண்டவராக அறிந்து வைத்திருந்தார்கள். ஏன் ஒருத்தன் நாங்க இயேசுவை யாராய் அங்கீகரிக்கவில்லை, கடைசி வரைக்கும் தெய்வமாவே பார்க்கல. ஜஸ்ட் எனக்கு ஒரு போதகர், அவ்வளவுதான். ரபி போதகராக மட்டும்தான் அறிந்து வைத்திருந்தான். இன்றைக்கு பல நேரங்கள்ல இந்த யூதாசை போல நமக்கு இயேசுவை பற்றி தெரியும், ஆனா இயேசுவை தெரியாது. 2 வித்தியாசம் இருக்குல்ல. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நமக்கு தெரியும், அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியுமா? சைலண்டா இருக்கிறத பார்த்தா தூங்கிட்டேங்களான்னு தெரியல, முடிச்சு எனக்கு புரியல. அதான் ஏதாவது சைகை காட்டினே தான் எனக்கு புரியும். அதாவது இயேசுவை பற்றி தெரிவதற்கும் இயேசுவை தெரிவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் உதாரணம். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். அவரையே தெரியுமா அப்படின்னா அவர் எப்படித்தான் தெரிய முடியும், அவர் கூடயே கூட இருந்தாத்தான். இன்னைக்கு பல நேரங்கள்ல இந்த யூதாசுடைய வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வருஷம் ஓடிட்டாங்க, ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை முடிய போது, நமக்காக சிலுவையை சுமக்க போற முடிஞ்சு வாழ்க்கை முடிய போகுது. 3 வருஷம் கூட இருந்த போது கூட மற்ற அத்தனை பேரும் இயேசுவை ஆண்டவராக அறிந்து வைத்திருந்தார்கள். இவன் ஒருவன் தான் போதகராக வைத்திருந்தான். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே கேள்வி நம்மளை பார்த்து கத்திரி கேட்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம யாராக வைத்திருக்கிறோம்? கஷ்டம் வரும்போது ஜெபத்துக்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக, இல்ல எனக்கு என் மதத்திற்கு ஒரு தலைவராக, இல்ல என் வாழ்க்கையில கும்பிடுறதுக்காக, வணங்குறதுக்காக ஒரு கடவுள், அப்படி கிடையாதுங்க. என் வாழ்க்கை அவர் யாரா இருக்கிறார்? என் வாழ்க்கையில் அவர் எஜமானராக, என் கர்த்தராக, என் ஆண்டவராக, என் ரட்சகராக அவர் இருந்து நீ நடத்துகிறாரா? ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை எப்படி வைத்திருக்கிறேன்? ஒருவேளை அவருடைய எஜமானாக இருப்பார் என்றால் அவர் சொல்படி கேட்கிற வேலைக்காரன் மாறணும். ஒருவேளை அவர் ஆண்டவராக அவர் இருப்பார் என்றால் என் குடும்பத்தை, என் வாழ்க்கையோட ஆளுகை செய்யும். ஒருவேளை அவருடைய லட்சங்களாக இருப்பார் என்றால் நான் அவருடைய பாதத்தை விழுந்திருந்த அவர் சொல்லுகிற பேச்சையெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் பின்ன நடக்கிற சீசனாய் மாறும். நான் யாரா அவரை வச்சிருக்கிறேன்? என் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் யாரா இருக்கிறார்? ரொம்ப முக்கியம். என் இயேசு கிறிஸ்துவ நான் எப்படி வைத்திருக்கிறேன்? என்னை கர்த்தர் நல்லா வச்சுக்கிறார், என்னை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், என் மீது அன்பு கூறுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்பிக்கை எதுவாக நடத்துகிறார். ஆனால் நான் அவரை எப்படி வைத்திருக்கிறேன்? பல நேரங்கள்ல அவரை சந்தர்ப்பத்திற்காக மாத்திரமே உபயோகப்படுத்துகிற ஒரு விசுவாசியை நம்ம மாறி போட்டிருக்கோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில யாரா? அது நினைக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி அப்படியே வரணுங்க. நான் போற ஒரு சபைக்கு நம்ம அடிக்கடி போற ஒரு சபை, அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் வயசு இருக்கும், ஒரு 50 வயசு இருக்கும். முன்னாடி தான் வந்திருப்பாரு. எங்க ஆராதனை ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவரை பார்த்தாலே போதும், அவர் பார்த்தா அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும்.
அவரை அந்த அளவுக்கு அவர் வந்து எந்த பேக்ரவுண்ட் ரசிக்கப்பட்டு வந்தவர். அவரை பார்த்தாலே பாடல் பாடும்போது உற்சாகம் போடுவார், வசனம் வாசிக்கும் போது உற்சாகம் வாசிப்பாரு, வசனத்தை கேட்கும் போது உற்சாகமா கவனிப்பார். எல்லா விஷயத்திலும் அவரை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக இருந்த மகிழ்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவர் நினைப்பாரு இன்னும் 2 நாள் கூட வைங்க பிரதர்ன்ற மாதிரி இருக்கும் அவருடைய ஆக்டிவிட்டி. பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாய் கிறிஸ்துவை நேசிக்கிறதுனாலே, தன்னுடைய வாழ்க்கையை அவரை ஆண்டவராக வைத்திருக்கிறதுனாலே, அவரை பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அப்படி எங்களுக்குள்ள அவ்வளவுதான். இன்றைக்கு பல விசுவாசிகள் நம்மளை சில பேர் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பரலோகமே கொண்டு போய் பின்னாடி போட்டலாம்னு தோணியா அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள வந்து என்ன செஞ்சு சில கேசுங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க. நைட்டு 12 மணி ஒரு என்ன பண்ணுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வந்தா அது ஒரு தாலாட்டு போகுது அவங்களுக்கு. 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் அங்க இருக்கும் போல. ஏன்னா ஒருவேளை வீட்டுல இருந்து சட்டக்காடு போட்டு எடுப்பாங்க போல, தூங்க மாட்டாங்க போல. இங்க வந்து கூட பாத்தீங்கன்னா நான் அப்படியே நினைப்பேன் சில நேரத்துல உண்மையில ஒரு நாள் பாட்டை பாடி தூக்கிட்டு போயிருந்தவங்க அப்படியே. அப்பதான் இன்னும் மத்த கேசும் தூங்காது. ஆண்டவராக வைத்திருக்கிற ஒருத்தர், ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சபை இது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இந்த இதெல்லாம் வந்து தெரியல. ஒருவேளை அசதி ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை உண்மையிலேயே விளைவினவர்கள் அதை ஒண்ணு செய்ய முடியாது. வயதிகமாகிறதுனாலயோ இல்ல ஒருவேளை மாத்திரை ரொம்ப போடுறதுனால அது ஓகே, அது வந்து நம்ம அட்டன் அவாய்டு, அது ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா சில நேரம் எதுக்கு இந்த ஆட்கள்லாம் சர்ச்சுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படிதான் தோணும், இந்த பாட்டை பாடி பேசாம கொண்டு போய் வச்சிருவோம் அப்படின்னு. இந்த மனுஷன் அப்படியா யோசித்தான். இயேசுவை பற்றி நல்லா தெரியும், இவரு எங்க பிறந்தான்னு டக்குன்னு சொல்லிடுவான், தெரியும் என்ன பண்ணிட்டு சொல்லிடுவான், டக்குன்னு சொல்லிடுவான். ஆனா இயேசுவை தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாது. இயேசுவன் வாழ்க்கையில யாரா இருக்காரு தெரியாது. இயேசுவன் வாழ்க்கை என்ன கிரியை பண்ணிருக்கா தெரியாது. இயேசுடைய வாழ்க்கை எங்க அவரை வச்சிருக்கிற தெரியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நான் யாராக வைத்திருக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்னவா வைத்திருக்கிறேன் ரொம்ப முக்கியம். அவரின் வாழ்க்கையில எதுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மிக மிக முக்கியம். யூதாசுடைய வீழ்ச்சி காரணம் அவனுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு அர்த்தம், சந்தர்ப்பம் இல்லைன்னு கிடையாது. கூடவே இருந்த மனுஷன், 3 வருஷம் ஊழியம் பார்த்த ஒரு மனுஷன், பிசாசுல துரத்த மனுஷன், பிரசங்கம் பண்ண ஒரு மனுஷன், நல்ல ஒரு மதிப்போடு இருந்த ஒரு மனுஷன், கர்த்தரோடு கூட இருந்த மனுஷன், இப்படி எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அவன் கிடைக்கப்பட்டு அவன் வீழ்ந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெயம் கொள்ளுகிறவளாய் தேவ சமூகத்தோடு நிற்க வேண்டும் என்று கேட்டால், இங்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னை அங்கே கொண்டு போய் நிறுத்துவதற்கு அது உதவியா இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, ஒருவேளை இந்த யூதாசை போல வார்த்தைகள் வரும் பொழுதெல்லாம், பிரசங்கமார்கள் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம், கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்படும் பொழுதெல்லாம் என்னை மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேனா? சில விஷயங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது மாற்றிக்கோங்க, அது நம்முடைய வாழ்க்கை நன்மைக்கு தவிர யாருக்கும் இல்லை. மாற்றிக்கொள்ள இந்த ஆராதனையை வீணாக என்னாத ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆராதனை வீண் கிடையாது, என்றைக்கும் அது பிரயோஜனமான. இயேசுவை நன்றாய் அறிந்து கொள்ள, அவரோடு கூட பழகுங்கள், அவர் எனக்கு எஜமானராக ஆண்டவராக இருக்க அவருக்கு அலோ பண்ணுங்க. அப்பதான் அவர் நம்மளை நடத்துவதற்கு மிக எளிதாக இருக்கும். சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும் கூட கர்த்தருக்கா தேவ சமூகத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லை, இதுவரைக்கும் நான் இப்படி ஓடுனேன், இனிமே இருந்து என்னை உம்முடைய திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் சகலத்தையும் அறிந்தவர், உம்முடைய சமூகத்திலே என்னிடத்திலே எந்த மறைமுகம் கிடையாது, எந்த ஒளியும் மறைவும் இல்லை, நீர் என்னை நடத்தும் என்று எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஆவியானவர் ஒருவேளை இந்த மனுஷனை பற்றி பேசியிருக்கிறார். ஒருவேளை இந்த வசனங்களையும் கேட்கும் பொழுது இதிலிருந்து நாம் ஒருவேளை மாற்றங்கள் வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு உண்மையாக உத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த அருமையான நேரத்தில் கூட அந்த ஜூலை மாதம் இந்த 4வது வாரம் அநேக தேவனுடைய பிள்ளைகளை இந்த திருச்சபையை அழைத்துக் கொண்டு வந்தீர், நன்றி. ஆமாண்டவரை, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்தியங்களை மறைத்துக் கொண்டீங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவரை அப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள் வந்து ஆண்டவரை எல்லாரும் ஒருவருக்கொரு ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருந்து ஐக்கியம் பாராட்ட, அன்பு பாராட்ட, வார்த்தைகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, பாடலின் மூலமாக உங்களுடைய மானத்தை மையப்படுத்தும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் பேர்பராய் ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளை
நாங்கள் ஆண்டவரே அப்படியே விட்டு விடாதபடிக்கு பிசாசான ஆண்டவரே சில விதைகளை வழி அருகே போடுவான், சில விதைகளை ஆண்டவரே கற்பாறைகளுக்குள்ளே போடுவான், சில விதைகளை ஆண்டவரே அன்றைய முள்செடிகளுக்குள்ளே போடுவான். ஆனால் அப்படிப்பட்ட விதைகளா இல்லாதபடிக்கு ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையா இருந்து அது பலம் தரக்கூடிய நிலைமையில இருக்க கற்றுக் செய்யுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களுக்கான ஸ்தோத்திரங்கப்பா. கேட்ட வார்த்தைகள் வீணாய் போகாதபடிக்கு தேவ சமூகத்திலே அது பிரதியாயிருக்க உதவி செய்யுங்க. அதன்படி நடக்கும் பொழுது நீர் அதில் மகிமைப்படுகிறீர், நீர் அதை சந்தோஷப்படுகிறீர். நீர் ஆண்டவரே எங்கள் மூலமாக பலத்தை கிரிகளை செய்ய விரும்புகிற ஆண்டவரே. அன்றைக்கு இதே போல ஆண்டவரை மறுதளித்த பேதுருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை வார்த்தைகள் வந்த பொழுது தன்னை மாற்றிக்கொண்டான், தேவனுக்காக அற்புதகரமான பெரிய காரியங்களை செய்தான். நாங்கள் கூட ஆண்டவரை கடந்து வந்த காரியங்கள்லாம் மறந்து விட்டு ஆண்டவரை வரக்கூடிய காலங்களிலே தேவனுக்கு உண்மை உத்தமாய் வாழ கருத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்ட வார்த்தைகள் மழை நிற்க உதவி செய்யுங்க. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை எங்களுடைய இல்லங்களுக்கு திருப்பி செல்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வருகை ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒரு சந்திக்க உதவி செய்ய அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானம் நடத்துதலும் எங்கள் அனைவரோடும் நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பர் ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.